ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கீரையை நம்ம சமைக்க போகிறோம். இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி டக்குன்னு பார்த்துடலாம். கேஸை ஆன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி இதை வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இது அடுப்பில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் கேஸ்லேயே இந்த மாதிரி நம்ம செஞ்சுருவோம். அடுப்பில் செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வாசனையோட அடுப்பு இருக்கவங்க அடுப்புலேயே செஞ்சுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, அடுப்பு இல்லை, கேஸில் தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கேஸில் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா சுட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் வேகணும், அந்த அளவுக்கு நம்ம சுட்டுக்கலாம். கீரையை நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில். அதில் இந்த கீரையை நம்ம போட்டுக்கலாம். எல்லா கீரையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இதை மூடி வச்சு கரெக்டாக 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இதை வேக வைக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா 1 நிமிஷத்தில் வெந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அடுப்பு மேலே வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை மூடிட்டு வேக வைக்க போகிறோம். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணி மொத்தமாக காலியாகிடணும். கீரை நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி வச்சுருக்கோம். இது வேகட்டும். இது ரெண்டும் ரெடி ஆகிறதுக்குள்ள சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க இது ரெடி ஆகிடுச்சு, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு தோலை உரித்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நீங்கள் இந்த மாதிரி எடுத்த பிறகு இன்னொரு தடவை எதுக்கும் செக் பண்ணிக்கணும், உள்ளுக்குள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லி. ஏன்னா வெளியில் தெரியலனா கூட உள்ளுக்குள்ளே பூச்சி இருக்கலாம். அதனால் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாக இருக்குது. இதோட கூடவே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் நான் காஞ்ச மிளகாயும் இந்த தக்காளி கத்திரிக்காய் சுடும்போது சும்மா மேலே அப்படி அனலில் காட்டிட்டு எடுத்துட்டேன். இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும், அதனால் வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதுக்குள்ளே இங்கே கீரையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி மொத்தமும் காலியாகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால தான் கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை வேக வச்சுருந்தோம். இப்போ இதை எடுத்துக்கலாம். கீரை நல்லா ஆறிடுச்சு. இதில் இன்னொரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இதையும் சும்மா அப்படியே அனலில் காட்டிட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கீரை நல்லா வெந்திருக்கு, அதனால் ஈஸியாக பிசைஞ்சிடலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 துளி மிளகாய் போட்டுட்டோம். உப்பு கீரையில் மட்டும் சேர்த்துருந்தோம். காயில் கொஞ்சம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து இதை இதோடு சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். நீங்கள் நினைக்கலாம் கீரையோட பச்சை வாசனை வருமா அப்படின்னு சொல்லி, சுத்தமாக வராதுங்க. இந்த கத்திரிக்காயும் தக்காளி நம்ம சுட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த வாசனை ரொம்பவே சூப்பராக கமகமான அந்த வாசனை வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா டிஷ் கூடவும் சாப்பிடலாம், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான புதுவித வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.